சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் பாதிப்பால் சிகிச்சை பெறுவோரை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் சந்தித்து நலம் விசாரிக்கும் காட்சிகளை பார்க்கலாம். காவிரி ராஜபுரம் ஒன்னு பிரியதர்ஷினி, இன்னொன்னு திலீப் குமார். இந்த ரெண்டு பேருமே டெங்குவால் பாதிக்கப்பட்டு அவங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருந்தாங்க. அவர்களை நம்முடைய மருத்துவர்கள் முழு நேர சிகிச்சை அளித்து ரெண்டு பேருமே இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றோம். இன்னைக்கு மாலைக்குள்ள அவர்கள் நலமோடு வீடு திரும்புவார்கள். அவங்க எல்லாமே அவுட் ஆஃப் டேஞ்சர், நார்மல் வார்டுக்கு மாற்றி முழு பூரண நலம் பெற்று இன்றைக்கு அவர்கள் வீடு திரும்புகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் 120 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க பல்வேறு மருத்துவமனைகளில். அவங்களுடைய உடல்நிலை எல்லாம் எப்படி இருக்கு? அவங்க எல்லாம் இப்போ எப்படி இருக்காங்க? டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. நம்ம அன்னைக்கு ஒரு நேற்றைய முன்தினம் நம்ம அங்கே ஆய்வு செஞ்சோம். திருத்தணி, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, அப்புறம் பொன்னேரி போன்ற மருத்துவமனையெல்லாம் முழுமையாக ஆய்வு செஞ்சோம். அன்னைக்கு மொத்தம் 131. அதுக்கப்புறம் இப்போ டிக்ரீஸ் ட்ரெண்ட். இப்போ வந்து அந்த நம்ம காய்ச்சலுடைய எண்ணிக்கையில் அனுமதிக்கப்படுறவருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு. 120 குறைந்திருக்குது. அவங்க எல்லாருமே நலமோடு இருக்கிறாங்க. யாருக்கும் எந்த விதமான ஆபத்தான இல்லை. அதனால பதட்டம் தேவையில்லை, பயமும் தேவையில்லை, பீதி தேவையில்லை. அரசு வார் ஃபுட்டிங் எஃபெக்ட்ல போர்க்கால அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எல்லா அறிவுரையும் வழங்குகிறாங்க. மாண்புமிகு நம்முடைய புரட்சித் தலைவி அம்மாவுடைய அறிவுரைக்கு நீங்க தான் இப்போ இந்த வார்டுகளில் சிறப்பு பிரத்யோக வார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பான முழு வீச்சில் பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொது சுகாதாரத்துறையினுடைய சார்பில் முதலமைச்சர் அம்மாவுடைய ஆணைக்கிணங்க அங்கே வந்து நோய் தடுக்கக்கூடிய அந்த பணிகள், சோர்ஸ் ரிடக்ஷன், ஃபாகிங் ஆக்டிவிட்டி, நம்முடைய சுகாதார ஆய்வாளர்கள் பணி, வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பணி, அந்த பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயக்குநர், பொது சுகாதாரத்துறை இயக்குநர் அங்க களத்தில் இருக்கிறாரு. இப்ப நாங்க இங்க இருந்துட்டு இருக்கோம். சார், மற்ற மாவட்டங்களில் காய்ச்சல் நிலவரம் எப்படி இருக்கு? அதெல்லாம் எப்படி கண்காணிக்கப்படுது? என்ன மாதிரி நடவடிக்கை மற்ற மாவட்டங்களில் எடுக்கப்பட்டிருக்கு சார்? மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய சுகாதாரத்துறை செயலர் மூலமா அனைத்து மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து மாவட்ட ஆட்சிகளும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறைகளை உள்ளடக்கிய முழு வீச்சில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிற காரணத்தால் மற்ற மாவட்டங்களில் இது போன்ற ஒரு நிகழ்வு இல்லை என்பதை நான் அன்போடு தெரிவித்தேன். இப்போ ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களில் கூட காய்ச்சல் பரவிட்டு இருக்கதா சொல்லப்படுது. இந்த நிலையில அந்த எல்லையோர கிராமங்கள் மற்றும் அந்த மாவட்டங்களில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இப்ப திருவள்ளூர்ல எங்களுக்கு அதுதான் சவால். திருவள்ளூர்ல இப்ப நம்ம ஆந்திரா பார்டர்ல தான் இருக்கக்கூடிய கிராமங்களில் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டது. ஏன்னா பக்கத்து மாநிலங்களில் காய்ச்சல் கூடுதலா இருக்கு. இந்த என்ட்ரி பாயிண்ட் எல்லாமே என்ட்ரி செக் போஸ்ட் என்ற அளவில் முழுமையாக நம்முடைய பொது சுகாதாரத்துறை அங்க முழு நேர கண்காணிப்பில் இருக்கு. விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அங்கிருந்து யாராவது டிரான்சிட்ல இங்க வர்றாங்களான்றதை பார்த்து அவங்களை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு காய்ச்சல் இருந்தா அதை நம்ம அறிவுறுத்துறோம். பக்கத்து மாநில இப்ப சித்தூர்ல இருக்கக்கூடிய அங்க ஹெல்த் ஆபீசர்ட்ட நம்முடைய ஹெல்த் ஆபீசர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம கருத்துக்களை பரிமாறி, யாருக்காவது பாசிட்டிவ் இருந்தா கூட அதை பரிமாறி, தகவலை பரிமாறி தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. தேங்க்யூ. சுகாதாரத்துறையின் சார்பாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். ரகுவரன், தற்போது வேறு என்னென்ன பாதிப்புகள் அங்க இருக்கிற மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு? இது தொடர்பாக விஜயபாஸ்கர் என்ன சொன்னார்? ரகுவரன், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வேறு என்னென்ன தகவல்களை கொடுத்தார்? சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இது மட்டுமின்றி திருவள்ளூர், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி போன்ற மற்ற பகுதிகளில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களை நலம் விசாரித்து அங்கு சுகாதார பணிகளுக்கு தேவையான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர் ரகுவரனிடம் தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், என்னென்ன விவரங்களை விஜயபாஸ்கர் தற்போது உங்களிடம் சொன்னார்? திருவள்ளூர் மாவட்டம் காவேரி ராஜபுரம் கிராமத்தில் இருந்து தான் குழந்தைகள் இங்கே முதல்ல சேர்ந்தாங்க. எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த 2 குழந்தைகள் இங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ரொம்ப தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிறப்பு சிகிச்சை அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. தற்போது அந்த குழந்தைகள் நலம் பெற்று இருப்பதாகவும் இன்றே அந்த குழந்தைகள் வீடு திரும்ப இருப்பதாகவும் அமைச்சர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாநிலம் முழுவதுமே சுகாதாரத்துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் மாநிலத்தின் எல்லையோரம் இருக்கக்கூடிய கிராமங்கள் மற்றும் மாவட்டங்களில் சுகாதாரத்துறை முழு இயக்க வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ஆய்வு செய்தது போன்று கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் போன்ற அரசு மருத்துவமனையில இருக்கிற காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மக்களையும் அவர் ஆய்வு செஞ்சிருக்காரு. அங்கு தேவையான அளவு மருந்துகள் இருக்கிறதா? அது குறித்து என்ன சொன்னார்?
அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 அரசு பொது மருத்துவமனைகள்ல கடந்த வெள்ளிக்கிழமை சுகாதாரத்துறை அமைச்சர், பொது சுகாதாரத்துறை இயக்குனர் மற்றும் நோய் தடுப்பு இயக்குனர் குழந்தைசாமி மற்றும் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அந்த இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளும் வெள்ளிக்கிழமை ஆய்வு செய்தாங்க. அதன் அடிப்படையில் அங்க 120 பேர் அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதா சொல்றாங்க. அதாவது காய்ச்சல் காரணமாக வந்தவர்கள் கூட அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சர் நம்மிடம் தெரிவித்தார். தற்போது அதிலே 30 பேர் இந்த நாட்களில் கடந்த 2 நாட்களில் 30 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருப்பதாகவும் அமைச்சர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். அனைத்து வகையான நோய் தடுப்பு மருந்துகளும் தற்போது இருப்பில் இருப்பதாகவும் 6 மாதத்திற்கு தேவையான அனைத்து தடுப்புகளும் தற்போது இருப்பதாகவும் அமைச்சர் நம்மிடத்தில் தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை வரும் 5 நாட்களுக்கு அதாவது முழு சுகாதாரம் அங்க என்னன்னா அனைத்து சாலைகளிலும் கழிவு நீர் ஏதாவது தேங்கி இருக்கா, கொசுக்களை எப்படி கட்டுப்படுத்துறது என்பது தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் அந்த திருவள்ளூர் மாவட்டம் முழுவதுமாகவே சுத்தம் செய்யும் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ரகுவரன், சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் பாதிப்பால் சிகிச்சை பெறுவோரை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தற்போது நலம் விசாரித்து ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.